அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. இப்பயும் போல் குக்கரை ஏடு அடுப்பை ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு அடுப்பில் ஒலையை வச்சுட்டு ஒரு அடுப்பில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் இருக்கும்ல, அதை தான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் சோறு தான். நேற்று பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்களா, நிறைய பேர் வந்துட்டு எமோஷ்னலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நேற்று ரொம்பவே நல்லா போச்சு. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட்கிட்டையும் காமிச்சேன், அவங்களுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மைனா வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான் இல்லை. அப்படியே அதை பார்த்துட்டு இங்கே லெமன் சாப்பாடுக்கு வந்துட்டு தாளித்து விட்டுட்டேன். கடலப்பருப்பு இருந்தால் கடலப்பருப்பு, வேர்க்கடலை அதெல்லாம் கூட போடலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போடக்கூடாது, மஞ்சப்பொடி. அப்புறம் புளிஞ்சு வச்சுருப்போம்ல லெமன் ஜூஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணிலாம் நான் ஊற்ற மாட்டேன். சில பேர் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த லெமன் ஜூஸ்லேயே பரட்டினாலே கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்வேன். இது என்னோடய ஸ்டைலு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அதெல்லாம் செக் பண்ணிக்கிற வேண்டியது தான். இது பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சோறு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சா, அதை வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இன்றைக்கி எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னடா இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுதுல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் எப்பயும் போல் வந்துட்டு பேக் பண்ணிவிட்டேன் லஞ்சு. இந்த அடுப்பில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா எண்ணெயை ஊற்றிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சுல, அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு ரெடிமேடாக வாங்கினது தான். ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சேல்ல, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இதே மாதிரியே வேணும்னா நம்ம இதே மாதிரி உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது போட்டு நல்லா பெரட்டினாலே இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ஆறி போனால் ஒரு மாதிரி சவுச்சவுன்னு ஆயிரும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இனிமேல் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். பாப்பா ரொம்ப ஆசைப்படுறாளேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கடைக்கு வேறு போனோமா, எது வாங்கிட்டு வராமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அஃபீனுக்கு வந்துட்டு மிளகாப்பொடி போடாமல் எடுத்து வச்சுட்டேன். அஃபீன் அத்தாக்கு வந்துட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. அப்பாடா லஞ்ச் பேக் பண்ணுற வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவை கிளப்பணும்ல. அஃப்ரீன் பாப்பாவுக்கு நான் பவுடர் அடித்தேன்னா அஃப்ரா குட்டி வந்துட்டு அவங்க கையில் போட்டுட்டு அவங்களும் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. எப்போயுமே அஃப்ரா குட்டி வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. எப்படி போட்டுக்கிறா பாருங்களேன். இப்படி தான் சின்ன சின்னதாக பண்ணுறது கூட க்யூட்டாக இருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த க்யூட்னஸ் எல்லாம் போயிடும்ல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. பாப்பாவும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெனஸ்டேயா, அதனால் பாப்பா வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க. அழகாக அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு அவங்க அத்தாவையும் நமாஸ் படிக்க விட மாட்டா. எப்பயும் போய் அவள் சஜிதாக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு அஃப்ரீன் பாப்பாவும் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அதே அஃப்ரா குட்டியும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அத்தா தொழுகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கையில் பிடிச்சிட்ருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், அவங்கள தொழுகவே விட மாட்டா. 2 பேரையும் வந்துட்டு ஒருத்தர் ஸ்கூலுக்கு ஒருத்தர் கடைக்கு அனுப்புனதுக்கப்புறமா எப்பயும் போலேன்னு அந்த வாஷ் பண்ணுற வேலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்துட்டு சூடு பண்ண வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. காலையில் என்னமோ மழை மேகமாலாம் இல்லை, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரே மழை மேகமாக இருந்துச்சு. இன்றைக்கி பொழுது எப்படி இருக்குன்னு தெரியலை. எப்படி இருந்தாலும் சமாளித்து தானே ஆகணும். சரி பார்த்துக்கலாம் விடுங்க. என்ன அப்போ அங்கிட்ட அங்கிட்டு கொஞ்சம் ஒழுகும், அவ்வளோதான். அதை துடைக்கணும், அவ்வளோதான். பாப்பா பார்த்திங்கன்னா ஷூவை வந்துட்டு அந்த இடத்துல தான் எப்பயுமே இருக்குமோ அதை ப்ராப்பராக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி தான், அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். அதை பார்க்கும் போதே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே வந்துட்டு பெட் கவர் போடணும்ல, அதெல்லாம் அப்படியே போட்டுட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்துட்டு உளுந்தங்களி மாவு கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை சிஸ்டர். ஒரு கிலோ வந்துட்டு உளுந்து எடுக்கிறோம்னா 3/4 கிலோ வந்துட்டு பச்சரிசி எடுத்துக்கிறணும். 2யுமே நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு நம்ம ரைஸ் மில் இருக்கும்ல, அங்கே கொடுத்து அரைச்சிட்டோன்னு வைங்களேன், அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறோம்னா அப்போ தான் களி கிண்டும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா வெறும் உளுந்து மட்டும் போட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். அப்புறமா உள்ள வந்துருங்க தங்கம், காத்தடிக்குது. இப்படி காத்தடிக்குது பாருங்களேன். சும்மா காத்து தங்கம், மழை பெய்யுது. பிரகிட்டி குட்டி இருட்டா இருக்கலாமா? காத்து காத்து போ சொல்லிடுமா, போ காத்து சொல்லிடு. அம்மாடி அம்மாடி செம்ம காத்து, காத்தடி செம்மையோ காத்தடிக்குதுல பிரகிட்டி. அம்மாடி ஓடி போயிடுவோம், வா ஓடிடு ஓடிடு, காத்தடிக்குது ஓடிடு ஓடிடு ஓடிடு.
கொட்டிடு. மூம் எடுத்துடுறேன். நானா ஒரு என்ன நானா ஐயப்பா ஐயோ செம்ம காத்து. உள்ளக்கே இருங்க தங்கம். சமயம் முடி பாஃபியா போயிடு ஓடு தூக்கு தண்ணி போவா. ஐயோ நல்லா மூடிடுவோமா? நல்லா மூடிடுவோம். வாங்க போயிடுவோம் ஜன்னல் மூடிடுவோம். ரொம்ப காத்தடிக்குது. ஃபோன்லாம் தண்ணி ஆயிடுச்சு பாரு. எப்பயும் போல் தான் காற்றடிக்கவும் நல்லா தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு சரசரன்னு இறங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்ஷீட் போட்டு வச்சுருவேன். இல்லைன்னு வைங்களேன் வீட்டுக்குள் ஃபுல்லாக வந்துருமா. அதனால தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணி வருதா? காற்று போச்சு அடிக்காத கை வலிக்கும். ஷமா என்னம்மா வந்துச்சு? என்ன வந்துச்சுமா? காற்று போச்சுமா. காற்ற அப்படிலாம் விரட்ட முடியாது. ஏறி விரட்ட போறியா? வேணும் தண்ணி மூஞ்சியெல்லாம் அடிச்சிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பெரிய பெட்ஷீட்டாக வந்துட்டு அந்த ஜன்னலுக்கிட்ட வச்சிருவேன். இல்லைன்னு வைங்களேன் தண்ணி நிறையா வந்துடும். இப்போ நான் எடிட் பண்ணும்போது கூட மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. சவுண்ட் உங்களுக்கு கிளியராக கேட்குதான்னு தெரியலை. இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் மழையாக தான் இருக்கும்ல. நானும் வீடு சேஞ்ச் பண்ணிடலான்னு நினச்சேன். எங்கிட்டு சேஞ்ச் பண்ணவே முடியலை. அப்படியே துணியெல்லாம் துவைச்சிருந்தேன்னா இப்போ இதை காய வைக்கணும். அது பெரிய டாஸ்க்கு. இந்த மழை காலத்தில் துணி காய வைக்கிறதே பெரிய டாஸ்க்கு தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெறிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா களி மாவு சொன்னேன்ல, அதுக்கு வந்து கருப்பு உளுந்து இருக்கும்ல, அது யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸாவது இந்த களி சாப்பிட்டோன்னு வைங்களேன், இந்த இடுப்பு வலிலாம் இருக்கும்ல, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால பொம்பளை பிள்ளைங்களுக்கே மோஸ்ட்லி இடுப்பு வலியெல்லாம் வரும்ல, அதெல்லாம் நல்லா க்யூர் ஆகும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில சாப்பிட சொல்லுவாங்க, நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் நம்ம அஃப்ரின் பாப்பா வந்துட்டு இந்த களியெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்படியே பாப்பாவை தூங்க வச்சுட்டு கொஞ்சமாக டீ இருந்துச்சு, அதை சுடு பண்ணி குடிச்சிட்டு ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரசம் தான், நல்லா மிளகு ரசம் தான் வைக்க போகிறேன். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குல்ல, இதுக்கு காரமாக மிளகு ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும்ல. அதனால் புளியை ஊற வச்சுட்டு தக்காளியை ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிக்கும்ல அந்த அளவுக்கு வேக வைப்பேன். கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். எப்பயுமே நான் தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் ரசத்தில், புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடுவேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரக பொடி இல்லையா, சரி கையோட கையாக அதை அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு நிறையா மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு போடுவேன். இதை அரைச்சி வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், சிக்கனுக்கு மீன் குழம்புக்கு அது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முட்டை பொரிப்போம்ல, அதில் கூட மேலாப்பில் தூவி சாப்பிட்டா நல்லா இருக்குமா. நல்லா அரைக்கிற வேலை முடிஞ்சிச்சு. காலையில் நம்ம ஸ்கூல் டைமில் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. மீதி இருக்கிறதுல வந்துட்டு பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை போட்டு அதையும் அரைச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வெந்துருச்சு. எப்பயும் போல் சாப்பாடை வடித்து தம்மில் போட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டோன்னு வைங்களேன், அதில் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்கும்ல, அதுவும் போயிடும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு அரைச்சாச்சு, தக்காளி அரைச்சாச்சு, புளியை மட்டும் கரைச்சி ஊற்றிட்டு ரசத்தையும் தாளித்து விட்டுட்டோன்னு வைங்களேன், நம்ம ரசமும் ரெடி ஆயிரும். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரசமே பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னே தெரியல. ரசம்லாம் சும்மா சைடாக வைக்கணுமா, அப்படின்னு மெயினாக வைக்கக்கூடாதுமான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரசம் வச்சு அதுவும் பழகிருச்சு அவங்களுக்கு. ரசத்துக்கு தாளித்து வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி புளி, அதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோன்னு வைங்களேன், ரசமும் ரெடி ஆயிரும். நம்ம அஃப்ரா குட்டியும் அப்பப்போ வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டாடா பாய், பார்த்து போ. கடைசி டச்சாக கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ரசம் நல்லா முறைச்சி வரும்ல, அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி ரசம் வச்சுட்டேன்னா இன்றைக்கி வந்துட்டு மத்தி மீன் இருக்கும்ல, அந்த மீனே இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி தான் எனக்கு தெரியுது. அந்த மீன் தான் பொரிக்க போகிறேன். பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு அவளுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். செவரெல்லாம் பார்த்திங்கன்னா கூட நல்லா ஈரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வீடு பார்த்திங்கன்னா வெயில்லையும் இருக்க முடியாது, குளிர் டைம்லேயும் இருக்க முடியாது. குளிர் டைமில் பார்த்திங்கன்னா நல்ல கூலிங்காக இருக்கும், வெயில் டைம்லேயும் நல்ல வெயிலாக இருக்கும். மறுபடியும் பார்த்திங்கன்னா விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி தூரல் அடிச்சுட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி அடிச்சுட்டே இருந்துச்சு. அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஷால்லா நிறைய பேர் வந்துட்டு கறி மசாலா கேட்டிருந்தீங்கல்ல, எங்கள் அம்மா கிட்ட நேற்று போய் நான் கேட்டேன். அவங்க எழுதி கொடுத்துருந்தாங்களா, பிட்டு பேப்பர் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதை
எப்படியாவது சொல்லிடுறேன். இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணுவேன்ல, அப்போ கண்டிப்பாக சொல்லிடுறேன் என்னென்ன மசாலா போடணும்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா இப்படி தான் அரைப்பாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கணும்ல, அதனால தான் சொல்கிறேன். துணியை வந்துட்டு பெரிய பெரிய துணியெல்லாம் வெளியில் காய போட்டுட்டு, குட்டி குட்டியாக இருக்கும்ல பாப்பா ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் உள்ளே காய போட்டிருக்கேன். காய போடக்கூடாது தான், என்ன பண்ணுறது, நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே காய போட்டாச்சு. பாப்பா வந்துட்டு அந்த பனங்கிழங்கு இருக்கும்ல, அதுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல குச்சி, நானும் சின்ன பிள்ளையில அது சாப்பிட்ருக்கேன். அதுதான் பாப்பா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ரசம் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சாச்சு. பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. அம்மா தான் வந்துட்டு மீன் பரட்டி கொடுத்தாங்களா. எனக்கு மீன் வந்துட்டு வாங்கவும் தெரியாது, க்ளீன் பண்ணாலும் ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுவேன்னா, அதனால் அம்மாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மீனெல்லாம் பாப்பா வச்சுருக்கிறனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல, அதனால் அம்மாவே க்ளீன் பண்ணி மசாலாவும் போட்டு கொடுத்துட்டாங்க. பெருசாக எந்த மசாலாவும் போட மாட்டாங்க, கொஞ்சமாக மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகு ஜீரகத்தூள் இருக்கும்ல அது போடுவாங்க, அவ்வளோதான். காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கும்ல அது போடுறனால மீன் வந்துட்டு கொஞ்சம் கலராக இருக்கும், அந்த கலர் இருக்கும்ல அது இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் அம்மா போட மாட்டாங்க. நல்லா பிரட்டிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீன் பொரிச்சோம்னாலே மசாலா வந்துட்டு பிரியாமல் வரும். மீனெல்லாம் பொரிச்சு முடிச்சதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பாடையும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அஃப்ரின் பாப்பா, அஃப்ரா குட்டி எல்லாம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. ஈவினிங் டைமாக எப்பயும் போல் படிக்கணும்ல, அதுக்காக அக்காவும் தங்கச்சியும் படிக்க உட்காந்துருக்காங்க. 2 பேருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏபிசியா? ம் ம் எழுதிட்டியா? வாவ் சூப்பர், கிளாப் பண்ணுங்க. சூப்பர். என்னம்மா படிக்கிற அஃப்ரா? என்னம்மா படிக்கிற? அப்படியா, என்ன படிக்கிறீங்க தங்கம்? அம்மாடி அழகா பென்சில் பிடிக்குது தங்கம். என்னம்மா பியா? வாவ் ஆமாம் மாஷாஅல்லாஹ். வாவ் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? சார்ஜர் தூக்கி மேலே போட ஃப்ரெண்ட்மா. போடுமா, போடுமா. அக்கா படிச்சிட்டாலா கேளுமா, அஃப்ரீன்ட்டு கேளு. அஃப்ரீ படிச்சிட்டே கேளுமா. எப்படி பிடிக்கிற ஒரு கரெக்டாக பென்சில. எம்மடி அழகு கிளி. எம்மடி அவங்க பேசுறதுல கூட திருப்பத்ததுல. சரி சரிடா. என்னம்மா பிஞ்சிச்சா? அச்சோ அச்சோ. அப்புறம்மா காலைல காற்று எப்படி வந்துச்சுமா? எப்படி வந்துச்சு என்னம்மா? கொஞ்ச நேரம் படித்ததுக்கப்புறமா எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், ரெகுலராக பார்க்குறீங்கனாலே தெரியும், அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அக்காவும் தங்கச்சியும். கொஞ்ச நேரம் போய் இங்கே விளையாண்டுட்டு வந்தாங்கன்னா ஏதோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பாப்பாவும் கிளம்பிட்டா. அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்ததுலேருந்து, அந்த ஷூ வந்துட்டு ஆலியா ஷூ கொடுத்ததுலேருந்து அதை போட்டு நடந்த மினிக்கே தான் இருக்கா. அது ரெண்டும் எப்போ பிரியுதோ அப்போ தான் வந்துட்டு அதை விடுவாங்க. மாமா எடுக்கா நீ போ, வா கூப்பிடு, அக்கா கூப்பிடு வா. நம்ம கொட்டையை ரவுது பிள்ளை சொல்லுமா. ஆலா வெரி குட் மாஷா அல்லா, வெரி குட் கேர்ள் அஃப்ரா. என்னம்மா அக்கா எங்கம்மா? அவங்க போயிருக்காளா? ரெஸ்ட் ரூம் போயிருக்காளா? அஃப்ரா எங்கம்மா? சரிம்மா. அஃப்ராம்மா காலைல காற்று எப்படிம்மா அடிச்சிச்சு? டப்பு 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 எப்படி அடிச்சிச்சு? டப்பு டப்பு டப்பு. வந்துட்டா அக்கா, வந்துட்டா. சீ சொல்லிட்டா உன்னைய பார்த்து. நீனே ஒரு சீ தாண்டி. நீ சுத்துறியாண்டி, அதனால அவ ட்ரெஸ்ல சுத்துறலாம். ஃப்ராக்கு நீ ட்ரெஸ்ஸு. ரிங்கா ரிங்கா ரோச சொல்லு. சொல்லு நீ சொல்லு அஃப்ராம்மா, நீ சொல்லு. இரு அஃப்ரா சொல்றோம். ஓ சத்தம்மா சொல்லு. அம்மாக்கா நீ சுத்தம்மா, நீ சுத்தம்மா.
நீ சுத்து. உனக்கு இல்லையா ஃப்ராக்கு? இச்சோ ஒரு அவ டிஃப்ரெண்டாக சுத்துறா. செல்லாம் வாங்க கேளுமா அக்காவை அடி சொல்லிருமா. படிச்சியா கேளு படிக்க முடியாது. நீ என்ன பண்ண? சரி ஆபீஸ் போற மாதிரி வாட்ச் தான். சீப்பேடுமா சீப்பேடு. இரு அவளே எடுப்பா. அது பேர் என்னம்மா? சீப்பு. ஐயோ அது பேர் என்னது? சீப்பு. வெரி குட். இங்க வா தங்கம், இங்க வாயேன். இருக்குதாச்செல்லாம். அச்சோ அம்முட்டி. என்ன சிரிப்பு இதெல்லாம்? அப்புறமா எப்படி அழுகுவ? அப்புறம் எப்படி அழுகுவா? அப்படி அழுகுறா? எப்படி கோவப்படுவா அப்புறா? நானும் கோவப்பட மாட்டியா? இப்ப நீ பட்டதே கோவம் தான். கப்பிஜி டிம்பிள் சின் ரோசி லிப். அவனுக்கு யார் பிடிக்கும்? அக்காவா அம்மாவா? அம்மா நானாவா? அப்ப நான் அழுக்கு போறேன். சாரி வேணா பூரி வேணா போ. என்ன பண்றான்னு பாப்போம். இன்னும் பேசாத என்கிட்ட பேசாத. நீ தானே என்ன பிடிக்கல சொன்ன. கோவப்பட்டா லவ் யூ சொல்ல. இப்ப நானும் லவ் யூ சொல்லுவேன். லவ் யூ சொல்றேன். சரி நான் பேச மாட்டேன். அஃப்ரா கிட்ட யாரும் பேசாதீங்க. அஃப்ரா பேட் கேர்ள் தானே? அப் டவுன் அப் ஃப்ரம் அப். என்ன ஆகுனா கோவம் வந்துடுதுன்னு தெரியலையே. எதுக்குடா கோவப்படுறீங்க? வர ரொம்ப கோவப்படுறீங்க நீங்க. ஆமா ரொம்ப கோவப்படுறீங்க. சுச்சோ கோவம் வருது பாரு. கண்ணை பாரு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் இல்லைல்ல. இருந்தாலும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிளான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அப்படியே போய் நானும் எங்கள் அத்தம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லிவிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இன்ஷால்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே நம்ம வீடு சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் வீடு தான் கிடைக்கணும். நமக்கு தகுந்த மாதிரி வீடியோ தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். இன்ஷால்லாம் அமையும். சலாம் சொல்லுங்க. இங்கே பச்சல அப்புறமா குட் நைட். குட் நைட் சொல்லு. குட் நைட். குட் நைட். பாய் சொல்லிடு எல்லாருக்கும். இங்கே பாரு. இப்போ கொடுத்துரு. இதோ அப்பா வா அப்போ கொடு.